KLIA விமான நிலையத்திலிருந்து கோலாலம்பூர் நோக்கி சென்ற 10க்கும் மேற்பட்ட கார்கள் சாலையின் குறுக்கே சிதறி கிடந்த கான்கிரீட் துண்டுகள் மீது மோதியதால் டயர்கள் பஞ்சரானது. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து KLIA காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அஸ்மான் ஷரியாத் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தினார். கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். ஹலால் சான்றிதழை பற்றிய தனது கருத்துகளுக்கு எதிராக செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கையால் தாம் பயப்படவில்லை என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சலே தெரிவித்துள்ளார். DAPயின் உதவி தலைவரான தெரேசா கோக்கை நீதிமன்றத்தில் சந்திக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். தெரேசா கோக் காவல்துறை தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்ட போது தன் மீது வழக்கு தொடர பரிசீலிப்பதாக அறிவித்தார் என்று அக்மல் சலே தெரிவித்தார். திரங்கானுவில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்களுக்காக 26 வெளிநாட்டினர் சுற்றி வளைக்கப்பட்டனர். கடந்த திங்கட்கிழமை நடத்தப்பட்ட நடவடிக்கையில் புலாவ் பெர்கந்தியான் பகுதியில் 26 பேர் பிடிபட்டதாக குடிநுழைவுத்துறை இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 22 முதல் 50 வயதுடைய அனைவரும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இங்கு வணிகம் மற்றும் வேலை செய்து வருவதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். விசாரணையில் சந்தேக நபர்கள் தண்ணீர் டாக்ஸிகள் மற்றும் ஸ்பா சேவைகளை இயக்கியதாகவும் ரிசார்ட் ஒன்றின் காவலாளிகளாகவும் பணிபுரிந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் அனைவரும் சுமார் 9 மாதங்களாக வேலை செய்ததாக நம்பப்படுகிறது என்று ருஸ்லின் கூறினார். இது தொடர்பான விசாரணைக்கு உதவ 2 உள்ளூர் முதலாளிகள் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தனக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள 232.5 மில்லியன் முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் 4 அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளை மீண்டும் நிலைநிறுத்திய முந்தைய மேல்முறையீட்டு நீதிமன்ற குழுவின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கான முயற்சியில் தோல்வி அடைந்தார். முந்தைய அமர்வின் முன் கொண்டுவரப்பட்ட அரசு தரப்பு மேல்முறையீடு விசாரித்து தீர்ப்பளிக்க தேவையான அதிகார வரம்பை கொண்டுள்ளது என்று நீதிபதி அசீசா நவாவி தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் 5 பேர் கொண்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். எனவே மறு ஆய்வுக்கான விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று இன்று அவர்கள் தீர்ப்பளித்தனர். இதன் அடிப்படையில் இனி முகைதீனின் இந்த குற்றவியல் வழக்கு மீண்டும் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனா விபாவா திட்டம் தொடர்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு இடையில் பெர்சாத்துவுக்காக 232.5 மில்லியனை பெற முயன்றதன் மூலம் முகைதீன் பிரதமராக இருந்து தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜொகூர் தியோங்நாம் தொழில் பூங்கா மற்றும் டேசா டிராபிகா தொழில்பேட்டையில் சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட ரசாயன கழிவுகளை சுத்தம் செய்ய 1 வாரத்துக்கு மேல் ஆகும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான் சூன் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள் துப்புரவு பணி மற்றும் கழிவுகளை அகற்றும் பணி நிறைவடையும் என்று அவர் கூறினார். மாசுபாட்டின் ஆதாரமாக அடையாளம் காணப்பட்ட 2 இடங்களில் தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள ஒரு ஒப்பந்ததாரர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த நேரத்தில் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும் பணிகள் நடைபெறும் போது அப்பகுதிக்குள் நுழைவதையோ இருப்பதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பிறந்து 30 நாட்களே ஆன சிசு இறந்ததற்கு காரணமான அலட்சியப்போக்கு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்காக கொத்தபாரு சிறைச்சாலை பராமரிப்பு மையத்தில் சம்பந்தப்பட்ட செவிலியர் 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று கொத்தபாரு மாவட்ட காவல்துறை தலைவர் ACP முகமது ரோஸ்டி தாவூத் இச்சம்பவம் குறித்து போலீசார் புகாரை பெற்றதாக உறுதிப்படுத்தினார். இதனை அடுத்து 20 வயதுடைய அந்த பெண் மாலை 6 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று காலை 5:30 மணியளவில் சிசுவின் பராமரிப்பிற்கு பொறுப்பான சம்பந்தப்பட்ட செவிலியர் பாட்டில் உணவை குழந்தைக்கு ஊட்டிய பின்னர் குழந்தை சுய நினைவின்றி காணப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் குழந்தை இறந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பு தெரிவித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.